நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினமும் ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளார ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்கம் கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வேலைக்கு தான் போகிறேன், எனக்கு சம்பளமும் கிடைக்குது, இருந்தாலும் அது எனக்கு பற்ற மாட்டேங்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். இல்லைப்பா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஸோ வீட்டில் தான் இருக்கேன், வீட்டில் இருந்த மாதிரி இருக்கணும். ஸோ பார்ட் டைமாக எதனா வேலை செஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அப்படிங்கிறவங்களுக்கும் சரி. இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் இருந்ததுன்னா எனக்கு ஒரு மொபைலில் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு இன்கம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை நான் டிகிரி முடிச்சிருக்கேன், வேலைக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சம்திங் ஏதாவது எனக்கு இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களே, அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களே, அன்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஸோ இது உங்களுக்கான பதிவு. சரி, முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தினமும் எனக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம்மாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த யோசனை தவறானது. அதாவது அந்த எண்ணம் தவறானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிறிய மாற்றம் என்ன நம்ம பண்ணிக்கலாம் எப்படின்னா, தினமும் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அதை நம்மளுடைய அடி மனசில் இருந்து, ஆள் மனசில் இருந்து தூக்கி தூரம் போட்டுருவோம். பெனாயில் ஊற்றி நல்லா கழுவி தொடச்சி தூக்கி தூரம் போட்டுருவோம். பெனாயில் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு தண்ணியாவது ஊற்றி நல்லா தொடச்சி தூக்கி தூரம் போட்டுருவோம். ஏன் அப்படின்னாக்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷனை மந்த்லி வைஸ் தான் பண்ணுவாங்க, மாதந்தோறும் தான் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போ நாம் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் தானே. கரெக்டாக? எனக்கு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால், எக்ஸ்ட்ரா இன்கம்மாக ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு 15,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் தான் சரியானது. கரெக்டாக? நமக்கு தேவையான பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்மை நம்ம எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதில்ல, ஆனால் பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது, அது பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ட்ரேடிங் பண்ணுறேன். சரி, ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸை நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு தேவையான இந்த எக்ஸ்ட்ரா இன்கம்மை, பேசிவ் இன்கம்மை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேடிங் பண்ணி நம்ம சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். சரிங்க தம்பி, சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நீ எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிற, நீ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறியா, இல்லை எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிற, மந்த்லி வைஸ் எத்தனை பர்சன்டேஜ் நீ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிற. ஸோ மந்த்லி வைஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன், ஓகே தான். பட் நீ எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுதில்ல. சரி, இப்போ கிளியர் பண்ணிடுவோம். என்னுடைய யூடியூப் பேஜை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் ப்ளேலிஸ்ட்டு போகிறேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 37 வீடியோஸ் போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோஸ்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீக்லி வைஸ், மந்த்லி வைஸ் நான் ஏகப்பட்ட ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நேரடியாக என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து தான் நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறது, இல்லை எடிட் பண்ணி காமிக்கிறது, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஈரவங்காய கதையும் இருக்காது. டைரெக்டாக நேரடியாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 31%, 10%, 4%, 23%. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருப்பேன். ஒரு சில லாஸும் புக் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா 100% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ போன மாதம் பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். 78%, 24%, 40%. அப்புறம் ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 17% லாஸில் புக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 30%லேருந்து ஒரு 50% மந்த்லி வைஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எல்லா ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணினா ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ட்ரேடிங்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணால் நம்மளுக்கு தேவையான பணம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதை நான் உங்களுக்கு ஆதாரத்தோடய நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ மந்த்லி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ஸோ இன்புட்னு ஒன்று இருந்தால் தானே அவுட்புட் வரும். அவுட்புட்டாக முடிவு பண்ணிட்டோம். அப்போ இன்புட்டு, அதாவது முதலீடு நம்ம எவ்வளோ பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ என்னுடைய வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது மினிமம் நம்ம ஒரு 30% மந்த்லி வைஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேருந்து அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். சரி, இப்போ 30% அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய மாத தேவை எவ்வளோ, எனக்கு 10,000 ரூபாய் வேணும்பா எக்ஸ்ட்ராவாக இன்கம்மா அப்படின்னா அதுதான் 30%. கரெக்டாக? அப்போ 60%ன்றது 20,000 ரூபாய், 90% அப்படிங்கிறது 30,000 ரூபாய், அடுத்து ஒரு 10% அப்படிங்கிறது ஒரு 3,000 ரூபாய், 5,000 ரூபாய் வச்சுப்போம். அப்போ 35,000 ரூபாய் நம்மளுடைய முதலீடாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது மாதம் நம்மளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தமான உண்மை.
இல்லை சார், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி அக்கௌண்ட்டை வந்து டபுள் பண்ணிடுறாங்களே, கேபிட்டலை வந்து முதலீடை வந்து டபுள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, வீக்லி வைஸ் வாரத்துக்கு ஒரு முறை டபுள் பண்ணலான்னு சொல்கிறாங்களே. கண்டிப்பாகவே பண்ணலாம், சாத்தியம்தான். ஆனால் அது எப்போ ஒரு முறை தான் நடக்கும். ஸோ அதிர்ஷ்டவசத்தால் மட்டும்தான் நடக்கும். அதிர்ஷ்டம் என்ன, எப்போ ஒரு முறை நடக்கிறதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம், கரெக்டுங்களா? ஆனால் அதிர்ஷ்டவசத்தால் தொடர்ச்சியாக நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. தொடர்ச்சியாக நம்மளுடைய கேபிட்டலை வீக்லி வைஸ் டபுள் பண்ண முடியாது. அப்போது ஒரு ரீசனபிளான ஒரு அவுட்புட் என்ன அப்படின்னா, ஒரு ரீசனபிளான மந்த்லி ரிட்டர்ன் என்னென்னா ஒரு 30% பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான உண்மை, நான் ஏற்கனவே சொன்னது தான். சரி, ஓகே. இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணால் நம்மளுக்கு தேவையான இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு 30% பண்ணலாம். சரி, ஓகே. இல்லை சார், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, 35,000க்கு நான் எங்கே போகிறது? நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, 35,000க்கு நான் எங்கே போகிறது? கரெக்ட் தானே? சரி, ஓகே. அப்போ இல்லை சார், என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது. ஸோ அதில் வச்சு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னா சேம் தான். ஸோ 30லேருந்து 50% பண்ணலாம். அப்போ எப்படி 3,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல் தான் நம்மளுடைய முதலீடு இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டு எனக்கு மாதம் 10,000 ரூபாய் வேணும், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபாய் வேணும்னா கண்டிப்பாகவே பண்ண முடியாது. அது சாத்தியம் இல்லை ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். இல்லை நம்ம வீக்லி வைஸ் நான் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை, உங்களுடைய முதலீடை நான் இரட்டைப்பாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா அது நடக்காது, அது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸோ அதற்கு என்னுடைய ப்ரூஃபை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வீக்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, ஸோ இந்த பதிவை இதோட நம்ம நிறுத்திக்குவோம். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.